Welcome to this Concept Explainer, brought to you by CBSE Score Lab of profsam.com, that is, profsam.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 12 ஆட்டம்ஸ்ல இருந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்க போறோம். டி ப்ராக்லிஸ் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் போர்ஸ் செகண்ட் பாஸ்டுலேட். இது கேட்க கொஞ்சம் பெருசா இருந்தாலும் இந்த டிஸ்கஷன் முடியும் போது இது உங்களுக்கு லைஃப் லாங் மறக்கவே மறக்காது. உங்ககிட்ட ஒரு சிம்பிள் கேள்வி, ஒரு எலக்ட்ரானை நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு குட்டி பால் மாதிரி, ஒரு பார்ட்டிக்கலா, இல்ல ஒரு அலை மாதிரி, ஒரு வேவா? என்ன தோணுது? கண்டிப்பா ஒரு பார்ட்டிகல் தானே. அதுக்கு மாஸ் இருக்கு, அதோட நியூக்ளியஸ் சுத்தி வருதுன்னு படிச்சிருக்கோம். வேவ்னு சொன்னா அது எப்படி? எக்ஸாக்ட்லி. ஒரு பொருள் எப்படி ரெண்டுமாவும் இருக்க முடியும் இல்லையா? ஆமா, அது எப்படி பார்ட்டிகலாவும் வேவாவும் ஒரே நேரத்துல இருக்க முடியும்? இட் டசன்ட் மேக் சென்ஸ். இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. இன்னைக்கு நாம பயன்படுத்துற ரொம்ப பவர்ஃபுல் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? ஆமா, ரொம்ப சின்ன விஷயத்த வைரஸ் மாதிரி இருக்கிறத பாக்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். கரெக்ட். ஆனா அந்த மைக்ரோஸ்கோப்ல ஒரு பொருளை வலுதாக்கி பார்க்க நாம பயன்படுத்துறது லைட் கிடையாது, அது எலக்ட்ரான்ஸ். அப்படியா? ஆமா, அந்த மைக்ரோஸ்கோப் வேலை செய்யறதே எலக்ட்ரானை ஒரு வேவா ட்ரீட் பண்ணி தான். அதாவது எலக்ட்ரானோட வேவ் தன்மையை வச்சு தான் நாம லைட் வேவ்ஸ் வச்சு பார்க்க முடியாத விஷயத்தை கூட பார்க்கறோம். வெயிட், வாட்? நிஜமாவா? அப்போ அது வெறும் தியரி இல்ல, பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்லயே எலக்ட்ரான் ஒரு வேவா பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. இந்த வேவ் பார்ட்டிகிள் டியூவாலிட்டிங்கிற ஐடியா தான் 4 மாடல்ல இருந்த ஒரு பெரிய புதிரை சால்வ் பண்ணுச்சு. என்ன புதிரது? போர் சொன்னாரு, எலக்ட்ரான் சில குறிப்பிட்ட ஆர்பிட்ஸ்ல மட்டும்தான் சுத்த முடியும்னு. ஆனா ஏன் அப்படின்னு அவரால ஒரு காரணம் சொல்ல முடியல. அது ஒரு கெஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா, அது எனக்கும் ஒரு டவுட் இருந்தது. இட் ஃபெல்ட் லைக் a rule without a real reason. பெர்ஃபெக்ட் வேர்ட். அப்போதான் லூயி டு ப்ராக்லின்னு ஒரு பிசிசிஸ்ட் ஒரு ரெவல்யூஷனரி ஐடியா சொன்னாரு. அவர் சொன்னது சிம்பிள். நீங்க பார்ட்டிகல்னு நினைக்கிற ஒவ்வொரு பொருளும் அது நகர ஆரம்பிச்சா அது கூடவே ஒரு வேவும் இருக்கும். ஓகே, சோ எலக்ட்ரானுக்கு பார்ட்டிகல் கேரக்டரும் இருக்கு, வேவ் கேரக்டரும் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, இது எப்படி அந்த ஆர்பிட்ஸ் பிரச்சனையை சால்வ் பண்ணுச்சுன்னு பார்க்கலாமா? ஒரு கிட்டார் ஸ்ட்ரிங்கை இமேஜின் பண்ணிக்கோங்க. சரி. அதை நம்ம பிளக் பண்ணும்போது அது ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்ல மட்டும்தான் வைப்ரேட் ஆகும் இல்லையா? ஆமா, சில பேட்டர்ன்ஸ்ல மட்டும்தான் அது ஸ்டெடியா நிக்கும். அத ஹார்மோனிக்ஸ்னு சொல்லுவோம். சூப்பர். அந்த ஸ்டெடி பேட்டர்ன்ஸ்க்கு பேரு தான் ஸ்டாண்டிங் வேவ்ஸ். ஏன்னா அந்த வேவ் முன்னாடியும் பின்னாடியும் போகாம ஒரே இடத்துல நின்னு ஆடும். சரி, புரியுது. இப்போ அதே கிட்டார் ஸ்ட்ரிங் எடுத்து அதோட 2 முனையும் ஒன்னா சேர்த்து ஒரு சர்க்கிளா மாத்திட்டா என்னாகும்? சர்க்கிளா மாத்திட்டா அதுக்கு எண்ட்ஸ் இருக்காதே. அப்போ அந்த வேவ் சுத்தி வந்து அது ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வரும். எக்ஸாக்ட்லி. அப்படி திரும்ப வரும்போது அது கேன்சல் ஆகாம இருக்கணும்னா என்ன கண்டிஷன் இருக்கணும்? ஓ, அது ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சோ அப்படியே திரும்ப வந்து சேரணும். அதாவது ஒரு முழு வேவ் இல்ல 2 முழு வேவ் அந்த மாதிரி இருந்தாதான் செட் ஆகும். பெர்ஃபெக்ட்டா சொன்ன. ஒரு 1.5 வேவ்ஸ் மாதிரி இருந்தா என்ன ஆகும்? அப்போ அது திரும்ப வரும்போது உன்னோட ஒண்ணு மோதி கேன்சல் ஆயிடும். அதுக்கு பேரு டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ். சரிதானே? யூ காட் இட். டி ப்ராக்லி சொன்னது இதேதான். எலக்ட்ரானும் அந்த சர்க்குலர் ஆர்பிட்ல ஒரு ஸ்டாண்டிங் வேவ் மாதிரி தான் இருக்கணும். எந்த ஆர்பிட்ஸ்ல அந்த எலக்ட்ரான் வேவ் சரியா ஃபிட் ஆகுதோ, அதாவது முழு எண்கள்ல வேவ்லென்த் பொருந்துதோ, ஆமா, அந்த ஆர்பிட்ஸ் மட்டும்தான் அலௌட் ஆர்பிட்ஸ். மத்த ஆர்பிட்ஸ்லாம் அந்த வேவ் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ்ல அழிஞ்சிடும். அதனாலதான் எல்லா ஆர்பிட்ஸும் பாசிபிள் இல்ல. வாவ்! அப்போ போர் சொன்ன அலௌட் ஆர்பிட்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் இதுதானா? தி ரீசன் இஸ் வேவ் இன்டர்ஃபியரன்ஸ். இது செமையா இருக்கே. ஆமா, போர் ஒரு ரூல் சொன்னாரு, டி ப்ராக்லி அதுக்கு ரீசன் சொன்னாரு. சரி, இப்போ நம்ம என்சிஆர்டி புக்ல இதை எப்படி ஃபார்முலாவா சொல்றாங்கன்னு பாப்போம். இந்த வரிய கொஞ்சம் படிங்க. For an electron moving in nth circular orbit of radius rn, the total distance is the circumference of the orbit 2 pi rn. Thus, 2 pi rn equals n lambda, where n equals 1, 2, 3. கரெக்ட். இது நாம பேசின அதே விஷயம்தான். சர்க்கம்ஃபரன்ஸ் வந்துட்டு வேவ்லென்த்தோட இன்டிஜர் மல்டிபிளா இருக்கணும். இங்க லாம்டானா என்ன? வேவ்லென்த். டி ப்ரோக்லி வேவ்லென்த். கரெக்ட்டா? அதோட ஃபார்முலா வந்து lambda equals to h/p. எக்ஸலண்ட். இங்க pங்கிறது மொமெண்டம், அதாவது mv. இப்போ நம்மகிட்ட 2 ஈக்குவேஷன் இருக்கு. ஒன்னு ஸ்டாண்டிங் வேவ் கண்டிஷன் 2 pi rn equals to n lambda. இன்னொன்னு டி ப்ரோக்லிஸ் ஃபார்முலா lambda equals to h/mvn. இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம்? ரெண்டுலயும் லாம்டா காமனா இருக்கு. சோ ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இருந்து லாம்டாவோட வேல்யூவை எடுத்து மொத ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி.
பண்ணா என்ன வரும்? 2 pi rn equals to n பெருக்கல் h by mvr. பெர்ஃபெக்ட். இப்போ ஒரு சின்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம். நமக்கு போர்ஸ் பாஸ்டுலேட்ல ஆங்குலர் மொமெண்டம், அதாவது mvr ஒரு பக்கம் வேணும். அப்ப என்ன பண்ணலாம்? mvr இடது பக்கம் கொண்டு போகலாம், 2 pi வலது பக்கம் கீழே கொண்டு வரலாம். செஞ்சு பாருங்க, என்ன கிடைக்குது? mvrn equals to nh2 pi. அரே, இது போரோட செகண்ட் பாஸ்டுலேட் ஆச்சே. L is equals to nh2 pi. அதேதான். போர் ஏதோ ஒரு இன்ட்யூஷன்ல சொன்ன ஒரு விஷயத்த டி ப்ராக்லி தன்னோட வேவ் ஐடியாவை வச்சு பியூர் மேத்தமேட்டிக்ஸ்ல இருந்து டிரைவ் பண்ணி காட்டிட்டார். வாவ்! அப்ப அது ஒரு கெஸ் இல்ல, அது ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன்னு ப்ரூவ் பண்ணிட்டார். அமேசிங். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. ஆமா, இந்த கனெக்ஷன் தான் போர்ஸ் மாடலுக்கும் மாடர்ன் குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கும் நடுவுல ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. சரி, இப்போ இதுல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற சில தவறுகளை பார்ப்போம். மார்க்ஸ் சைலண்டா குறைக்கிற தவறுகள். தப்பு நம்பர் 1, எலக்ட்ரான் இப்போ வேவ் தான் ப்ரூவ் ஆயிடுச்சு, அப்போ அது பார்ட்டிகல் இல்ல. ஆமா, ஆரம்பத்துல எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஒன்னு வேவா இருக்கணும், இல்ல பார்ட்டிகளா இருக்கணும். அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். இது வேவ் ஆர் பார்ட்டிகல் இல்ல, இது வேவ் அண்ட் பார்ட்டிகல். இதுக்கு பேரு வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி. சில சமயம் அது வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணும், சில சமயம் பார்ட்டிகல் மாதிரி. ஓ, அப்ப நாம பண்ற எக்ஸ்பெரிமெண்ட் தான் அது எந்த முகத்தை காட்டணும்னு முடிவு பண்ணதா? ஒரு நாணயத்துக்கு தலை, பூ இருக்கிற மாதிரி. எக்ஸலண்ட் அனாலஜி. அதேதான். சரி, தப்பு நம்பர் 2, டி ப்ராங்லி வேவ் லென்த்ங்கிறது எலக்ட்ரானோட நிஜமான சைஸ். அது தப்புன்னு புரியுது, ஆனா அப்போ அந்த வேவ் லென்த் எதை குறிக்குது? நல்ல கேள்வி. அந்த வேவ் லென்த் எலக்ட்ரானோட பிசிக்கல் சைஸ் கிடையாது, அது அந்த எலக்ட்ரானோட தொடர்புடைய ஒரு ப்ராபபிலிட்டி வேவோட அளவு. அதாவது ஒரு இடத்துல எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளவுன்னு சொல்ற ஒரு வேவ் அது. ஓகே, சோ இட்ஸ் a wave of probability. அதோட physical size இல்ல. புரிஞ்சது. அப்போ டி ப்ராக்லி வேவ் லென்த்ங்கிறது ப்ராபபிலிட்டி வேவோட அளவு, physical size இல்ல. கரெக்ட்டா? பெர்ஃபெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த கான்செப்டை எப்பவும் ஞாபகம் வச்சுக்க சில மெமரி ஆங்கர்ஸ் பார்ப்போம். முதல் விஷயம், ஒரு சிம்பிள் வரி. போர் குவான்டைசேஷனை கெஸ் பண்ணாரு, டி ப்ராக்லி அதுக்கு ரீசன் சொன்னாரு. ரெண்டாவது, ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். உங்க இடது கை விரல்களால ஒரு சின்ன சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆர்பிட். ஓகே, பண்ணிட்டேன். இப்போ உங்க வலது கை ஆள்காட்டி விரல அந்த சர்க்கிள்குள்ள வச்சு சும்மா முன்னாடியும் பின்னாடியும் ஆட்டுங்க. ஒரு பேட்டர்னே இல்லாம ஒரு மாதிரி குழப்பமா இருக்குல்ல? ஆமா, just a massive wiggle. இதுதான் forbidden orbit. இப்போ அதே விரல அந்த சர்க்கிள்குள்ள ஒரு முழு அலை மாதிரி ஸ்மூத்தா ஒரு பேட்டர்ன்ல சுத்தி பாருங்க. ஆரம்பிச்ச இடத்திலே முடியற மாதிரி. இப்ப பாருங்க, அது ஒரு ஸ்டேபிள் பேட்டர்ன் மாதிரி தெரியுதா? அதுதான் ஸ்டாண்டிங் வேவ். அதுதான் அலவுட் ஆர்பிட். இந்த ஜெஸ்டர் உங்களுக்கு குவான்டைசேஷனா என்னன்னு மனசுல பதிய வச்சிடும். ஆமா, இத சென்ஸ் பண்ண முடியுது. அந்த ஸ்டேபிள் பேட்டர்ன் ஒரு மாதிரி சரியா இருக்கு, மத்தது chaotic-ஆ இருக்கு. allowed versus forbidden. Got it. ஒரு பார்ட்டிகிள்க்கும் லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச்பிங்கிற ஃபார்முலா படி ஒரு வேவ் இருக்கும். 2, போரோட அலவுட் ஆர்பிட்ஸ்ல எலக்ட்ரானோட வேவ் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டாண்டிங் வேவை உருவாக்கும். அதோட கண்டிஷன் 2 pi r is equal to n lambda. 3, இந்த ஸ்டாண்டிங் வேவ் கண்டிஷனை வச்சுதான் போர் கெஸ் பண்ணின ஆங்குலர் மொமெண்டம் குவான்டைசேஷன் பாஸ்டுலேட் L is equal to nh2 pi நாம மேத்தமேட்டிக்கலி டிரைவ் பண்றோம். இந்த 3 பாயிண்ட்ஸும் இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. 12th CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்க profsam.com விசிட் பண்ணுங்க. That is PROF SAM, right? Yes, profsam.com. அடுத்த கான்செப்டோட சந்திப்போம்.